வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சன் ஸ்பார்க் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பட்டாணியும் பன்னீரும் வச்சு ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி கிரேவி செய்ய போகிறோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்டாணி பன்னீர் கிரேவி. இது சப்பாத்திக்கு நானுக்கு எல்லாம் சூப்பரான நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும் இந்த பட்டாணி பன்னீர் கிரேவி. இன்றைக்கி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி பன்னீர் பட்டாணி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு காஞ்சதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா உங்களுக்கு திக்காக நல்லா டேஸ்டியும் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும், எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியாக அதுவும் நல்லா சாப் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி, வெங்காயம் பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் மசாலா. இதை கொஞ்சம் நம்ம நல்லா எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுறணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா உங்களுக்கு மசாலோட பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நாம் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்திக்குனால நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். போதும், இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிரேவி நல்லா கொதித்து வரணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள், மூடி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. 10 நிமிஷம் ஓரளவுக்கு நம்மளுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக கிடச்சிருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சு 1 கப் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி. அதை இதில் நம்ம ஆட் பண்ணி விட்டுறலாம். பட்டாணி உங்களுக்கு நல்லா வெந்திருக்கணும். பாருங்கள், இப்போ இதை அந்த பட்டாணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பட்டாணியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மசாலோட மிங்கிள் ஆகணும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டுங்க லோ ஃப்ளேமில். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நாம் பன்னீரை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி பன்னீரை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. நல்லா மசாலோடு உங்களுக்கு பன்னீர் குக் ஆகிடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம வாசனைக்காக கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இறக்குனதுக்கு அப்புறம் இதில் இன்னொரு 2 மசாலா ஆட் பண்ண போகிறேங்க. அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். அது நல்லா உங்களுக்கு வாசனை கொடுக்கும். பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் தான் எடுத்துருக்குறேங்க. இது நீங்கள் இந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இந்த மசாலா உங்களுக்கு சோம்பு வாசனையும் பெப்பரோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்கு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு இப்போ பட்டாணி பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நாம் இதை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், பார்த்தாலே சாப்பிடணும் போது நல்லா கமன் வாசனையோடு இருக்குது இந்த பட்டாணி பன்னீர் கிரேவி. சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நம்ம இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணி வச்சாச்சு. நாம் இப்போ சப்பாத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு சப்பாத்தியும் ரெடியாக இருக்குது. இந்த பன்னீர் கிரேவியோட பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாப்பிடல, இன்னும் 2 சப்பாத்தி சேர்த்து சாப்பிட்லான்னு தோணுங்க. அந்த அளவுக்கு இந்த பட்டாணி பன்னீர் கிரேவி
ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் பன்னீர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. பாய்.